அவன் அந்த இவன் ஒருத்தன் இருக்கான் பாருங்க. இந்த பிரதீப் ராஜ்ன்னு அவனெல்லாம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா? பிரதீப் ராஜ்ன்னு ஒருத்தன மறந்துட்டேன் பார்த்தீங்களா? நடுவுல அவன்லாம் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாரி பிரசாந்த் ப்ரோ ஒரு அவன் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு கேப்டனு. பெவின்ராஜ் அவன் தான் கேப்டனு. பெவின்ராஜ் பெவின்ராஜ் இந்த வீக் கேப்டன் அவன் தான். இந்த கமிங் வீக் தெரியாமா? அவன் இருக்கான். நாம இத்தன இருக்கு. நேரம் பேசினோமா? நாம பட் என்னைக்காவது ஆனா அவன பத்தி கேம் பிளே பேசினோமா மாத்திட்டான். நாம? ஃபர்ஸ்ட் வீக் நிறைய இஷ்யூல இன்வால்வ் ஆகி வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணான். ம். அதுக்கப்புறமா அப்படியே ஹைபர்நெட்ல போயிட்டான். இப்ப அப்படியே பாருங்க 4th வீக் வந்துட்டான். அவன் கேம் ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டான். அந்த விஷயத்துல ஓகே அருண், அவனுக்கு பிடிச்சிரு. அவன் சொல்லுங்க. எதையும் மாத்த வேண்டாம். மாத்த மாட்டாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு. ம். அவங்க வந்து இந்த வைல்ட் கார்டு எல்லாம் வந்துட்டோம். இவனை கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுலாம். அந்த மீட்டர்ல தான் இருக்காங்க. அவன் எனக்கு தெரிஞ்சு அவனெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 நாளுக்கு முன்னாடியே அவன் பொட்டியெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவனை அனுப்பிச்சு விடலாம்டா. இவனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. ஏன்னா, அ- நீங்க 2 வாரமா சொல்லுங்க அருண். அவனால எதனா பிரயோஜனம் இருக்கா? நீ அதையும் மட்டும் இல்ல சொல்லுங்க. அவன் எந்த இஷ்யூல எதுலயுமே இல்ல. அவன் பாட்டு கிச்சன்ல எதுலயுமே இருந்தா இல்லைன்னா நீ செஞ்சா எதுக்குடா இருக்க? சாப்பிட்டு நீ வந்து அவ்வளவுதான். பிக் பாஸுக்கு கார்பெண்டரா மாறிடுறா. போ. ஒரு 10 ஆணி எடு. போய் அடி. அதாவது பிரயோஜனமா இருக்குன்டா. இல்ல ஏசி டெக்னீஷியனா மாறு. இல்ல கேமரா சிசிடிவி அந்த கேமரா டெக்னீஷியனா மாறு. இல்ல எடிட்டரா கூட போ. எதுக்குடா கண்டஸ்டன்ட்டா வரீங்க? எதுவுமே பண்ணாம. இருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. யார்டா என்ன தூக்கி கீழ போட்டது? நான் பாட்டுக்கு நான் சிவனேன்னு ஃபோக்கஸ் மம்தா, பண்ணிட்டு இருந்தேனா? மம்தா எனக்கு ஒரு நாள் ஆசை மம்தா. நீங்க கண்டஸ்டன்ட்டா போகணும் மம்தா. எனக்கு ஐயோ! அத பார்க்கணும் மம்தா. அதாவது எதுக்க இருக்கிறவன், இப்ப கமருதீன் மாரி ஆள்கிட்ட கொண்டு போய் உங்கள விட்டுறணும். கச்ச கச்ச கச்சங்கணும். "இருங்க கம்ருதீன், நான் சொல்றத மட்டும் கேளுங்க" அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல போனீங்கன்னு வச்சுக்கங்க. அவன்லாம் தலைய பிச்சு எங்கனா போய் செவுத்துல இடிச்சு ஒரு மாரி ஆகி, "எப்பா சண்டை போட சொல்லுன்னா" மெதுவா தான் சண்டை போடுவேன்." என்ன அந்த மீட்டர்ல பேசுனீங்கன்னா, எனக்கு அது ரொம்ப இல்லைன்னா பிக் பாஸ் வாய்ஸா நீங்க மாறிறணும் மம்தா. இது வித்தியாசமா இருக்கும். என்ன கண்டஸ்டன்ட்ஸ் வாங்க, அந்த ரூமுக்கு வாங்க, உட்காருங்க. அப்படி யோசிச்சு பாருங்களேன். பிக் பாஸே பார்த்தீங்கன்னா, ஆனா ஒரு மாரி தியான பிரசாந்த் ப்ரோ மண்டபம் நீங்க மாரி சொன்ன ஆயிரும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அமைதியாயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். யோசிச்சு இல்ல நீங்க ஆ? சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டே பெட்டரா இருந்துச்சு. ஏன்னா கமருதனுக்கு வந்துட்டு மம்தா மாதிரி ஒரு பர்சன் தேவைப்படுறாங்க இப்போ. பேச கத்துக்கணும் 2 பேரும் மாத்தி மாத்தி பேச கத்துப்பாங்க பாருங்க. பட் 2 ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட வியன் அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள இருக்காங்கல்ல. இல்ல. ஆமா. வியன்னா இருக்காங்களே. அருண் ப்ரோ, நான் வந்து வியன்னாவெல்லாம் அப்படிதான் நெனச்சேன். அதுக்கு பேரே பிதாமகன் நிலையில தான் வச்சிருந்தேன். ஆனா, இவனுங்களுக்கு இடையில அந்த பொண்ணுலாம் இப்ப சைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு. அது இல்ல எதனா பாயிண்ட்ஸ் பேசி நல்லா எடுத்து வைக்குது. பாயிண்ட்ஸ் நல்லா சொல்லுது. இல்ல கரெக்டா அவங்க எடுத்து வைக்குது. ஆக்சுவலா நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஷி வாஸ் நெவர் இன்வால்வ்ட் இன் அடல்டரி. அது ரொம்ப முக்கியம். அடல்டரி வந்து என்னைக்குமே இந்த மாரி ஒரு ஃபேமிலி ஷோல அடல்டரி வேலைக்கே ஆகாது. இவனுங்க எந்த ஆடியன்ஸ கவர் பண்ண இந்த எஃப்ஜே எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட அவன் பாதி வாழ்க்கைய தொலைச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். அந்த மூதேவி பாட்டுலாம் பாட வருங்க. என்ன ஏதோ அரை பாட்டாவது பாடிட்டு இருந்தான். அந்த பொண்ணு ஆதிரை இருந்தப்ப 4 மணிக்கு உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தான். இப்பல்லாம் பாட்டியே மறந்துட்டான். என்னன்னே அவன் எதுக்கு வந்தன்னே மறந்துட்டு அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கான் அவன். அவரு சேதுவும் அவன கண்டுக்கிறதே இல்ல. அவன் என்ன பண்ணாலும் அவரு கண்டுக்கிறது இல்ல. என்ன அது என்னன்னு தெர்ல. அ அதான் சொல்றேன். ரொம்ப ஒரு மாரி இருக்குங்க அந்த ஷோ. இது என்னன்னு தெர்ல. ஒரு மாரி புடிப்பே இல்லாம ஒரு ஷோ இருக்குங்க. கீமா எல்லாம் வைல்ட் கார்ட்ல நாங்கலாம் போனா தான் சரியாகும்னு நெனைக்கிறேன். இல்ல. நாங்க சொன்னோம். நாங்க வந்து ஒரு பிரியாணி வாங்கி குடுத்துர்றோம். அத மட்டும் வந்து பார்வதிக்கு குடுத்துருங்க. இன்னும் சேர்த்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் அப் பண்ணி விட சொல்லுங்க. இந்த கெமியெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. இன்னும் 2, 3 ஜீவன்லாம் உள்ள இருக்கு. ஆனா அந்த கலைன்ற ஒருத்தன் இருக்கான். டேபிள்லாம் தூக்கி அவன் போட்டு உடைச்சான். இந்த ஒரு டாஸ்க்குக்கு டேபிள் பெரிய இது மாரி டேபிள்லாம் தூக்கி போட்டு அப்படியே இது பண்ணாரு. அதாவது அவங்களுக்கு புரியணும். வீக்கெண்ட் ஷோல நம்மள பத்தி பேசலைன்னா, நம்ம வேஸ்ட்டுன்னு அவங்களுக்கு புரியணும். அப்படித்தான் இருக்காங்க. ம். ஆனா கரெக்ட். உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ம். இப்போ ஒரு கனி ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அப்ப வந்து வாட்டர்மெலனும், கலையும் இவங்க பேர் சொல்லும்போது, யாரு நம்ம கனி பேர சொல்லும்போது சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்க. அப்ப தோணுச்சு, அப்பா ஒரு கேங் மெம்பர் சேர்ந்துட்டு அன்பு கேங்ல இன்னும் 2 பேர் ஜோடி சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி சிரிக்கிறாங்க அதுக்கு. வாட்டர்மெலன் வந்து எனக்கு இந்த எங்க சிரிக்கிற சமையல் விஷயம் கேங்க்கு போயிட்டாரா? இது மட்டும் சொல்லிடுறேன். சிரிக்கிற விஷயம் நேத்து கமருதீன் சிரிச்சதுக்கு வந்து அவ்ளோ டென்ஷன் ஆனாரு விஜேஎஸ். இன்னைக்கு ம். எஃப்ஜே. இன்னைக்கு வந்து கமருதீன் சொல்லும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்றாரு. ஒரு நியூட்ரலாவே இல்லங்க அவரு. இல்ல நேத்து அவர் வந்து சமைக்கிற கேங்ல சேர்ந்துட்டாரு விஜேஎஸ். எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியுது.
நேத்து வத் சொல்லும் போதுமே எஃப்ஜே கிளாப் பண்ணியிருப்பான் லட்சுமி. விஜய் பார்வதி சொல்லுவாங்கல்ல, அட்ரஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபேஸ் ரியாக்ஷன பண்ணாத அப்படி இப்படின்னு. அது சொல்லும்போதே அவன மட்டும் ஏன் கண்டிக்க மாட்றாரு எஃப்ஜே? அது மட்டும் எனக்கு புரியவே இல்ல. இப்ப இவங்க 2 பேரையும் கண்டிக்கிறாரு. ஆனா கரெக்ட், அவன் கரெக்ட். விட்டுறாரு. அதான் இல்ல இந்த அதுதான். பிபி அ மாமான்னு ஒருத்தர் போட்டுருக்காரு. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற போட்டோ. இதுதாங்க. விஜேஎஸும் இல்ல அது இல்ல, இல்ல. இல்ல அது சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த எஃப்ஜேல உள்ள வந்தது அவன்லாம். பட் நீங்க சொல்ற மேட்டர் உண்மதான். பட் இதுல என்னன்னா, சேது வந்து வாட் இஸ் எவென்ச்சுவலி லூசிங் இஸ் அவரோட ஃபேன் பேஸே இந்த ஷோவ வச்சுக்கிட்டு இழந்துகிட்டு இருக்காரு. அத அவர் ரியலைஸ் பண்ணணும். இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எவ்வளவு தூரம் வந்து அவங்களோட இமேஜ லூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே அளவுக்கு சேதுவும் லூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சேது உணரணும். ஏன்னா, இது இது வந்து அவங்களுக்கு என்ன எவ்வளோ சான்ஸோ அதே தான் விஜய் சேதுபதிக்கும். நீங்க இத சரியா நடத்தலன்னா, இன்னும் இந்த ஷோ முடியறப்போ, அந்த கோர் பேஸ் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இன்னும் பயங்கரமா கம்மியாயிரும். ரொம்ப கம்மியாயிரும். நீ அவர் வந்து இந்த ஃபேவரைட்டிசம் அங்க நின்னுட்டு, இதுக்கு தான் இங்க தான் வந்து என்னன்னா, இப்ப கமல் சார் வந்து நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாருன்னு நான் சொல்லல. ஆனா நெறைய இடங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்டிக்கா இருக்கும். இன்னொன்னு கமல் சாரோட ஸ்பெஷல் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுவாரு. எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்பாரு. அவரோட ஸ்பெஷல் நான் சொல்றேன். எல்லாரையும் டிஃபெண்டும் பண்ணுவாரு. யாரையும் விட்டும் குடுக்க மாட்டாரு. ரொம்ப கீழ போட்டும் மிதிக்க மாட்டாரு. ஆனா எல்லாரையும் கொஸ்டினும் கேட்பாரு. கரெக்ட்டா இருக்கும். அட்லீஸ்ட் அத நம்மளுக்கு அப்படியாவது காமிச்சாங்க கடைசிக்கு. கடைசிக்கு அப்படியாவது காமிச்சாங்க. பட் இங்க ஏன்னா ஹி நம்மன மாரி எப்படின்னா, ஒரு மாரி ஜட்ஜ்மென்ட்ல இருக்காரு விஜய் சேதுபதி. அது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஹோஸ்ட்டோட வேல அது கிடையாது. ஒரு ஹோஸ்ட்டோட வேல பேச விட மாட்டிருக்காரு. ஸ்டாப் பண்றாரு. அது கமல்னா, அவங்க கரெக்ட். பேசுறத அவரே பிரிசைஸ் பண்ணி, இல்ல இதுதான் அதுதான் சொல்ல வரீங்க. ஆனா இல்லைங்க சொல்ல லட்சுமி. கத்துக்கோங்கன்னு என்னன்னா, சொல்லி நம்ம குடுக்குறாரு. ஜட்ஜ்மென்ட் ம். இத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மம்தா வந்து ஸ்லோவா பேசுது. நீங்க ஸ்பீடா பேசுறீங்க. விக்னேஸ்வரி. இப்ப நீங்க எல்லாரும் கண்டஸ்டன்ட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்து பர்சனலா மம்தா ஆகல அப்படின்னா, மம்தாவ 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டோம்னாலே அங்க நான் காலி அவ்வளோதான். முடிஞ்சுது அவ்வளோதான். என் வேலை முடிஞ்சுது அங்க அவ்வளோதான். அத உட்டுறணும். கேம் என்ன? நல்லா இருக்கா? இல்லையா? என்ன மம்தா? எப்படி விளையாண்டீங்க? என்ன? ஒழுங்கா விளையாடுறீங்களா? என்ன? இன்னொன்னு இது இன்னுமே இதுல ஆக்சுவலா தேர் இஸ் நோ செட் ஆஃப் ரூல்ஸ்ங்க. இது புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. ஏதோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் பிக் பாஸ்ல கிடையாதுங்க. நீங்க உள்ள போலாம் ஷோக்குள்ள போலாம், பார்க்கலாம். ஏதா ஒண்ணு அவரு ஒண்ணு ஒரு பரபரப்பா ஒண்ணு பண்ணி விடலாம் ஒரு 1/2 மணி நேரம். அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்றாரு. அது ஏன் அப்டின்னு எனக்கு புரியல சீரியஸா. இன்னொன்னு லைக் லாஸ்ட் சீசன் கூட சௌந்தர்யா வந்து பேசிட்டு இருக்கப்ப ரியாக்ஷன் குடுப்பாங்க. அது மத்தவங்கள மார்க் பண்ண மாட்டாங்க. அவங்க கண்ண இது போல பண்ணிருப்பாங்க. ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணிருப்பாங்க. நெறைய ஃபன்னா தான் போயிட்டு இருக்கும். பட் இந்த சீசன்ல பார்வதி ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. மத்த கண்டஸ்டன்ட் பேசுறப்பவும் சரி, அவங்க லிவிங் ஹால்ல தனியா பேசுறப்பவும் சரி, வீக்கெண்ட்ல பேசுறப்பவும் சரி. ஆல்ரெடி விஜய் சேதுபதி வார்னிங் குடுத்தும் மத்தவங்கள மார்க் பண்ற மாரி நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவர் டூ பண்ணிட்டு இருந்தாங்க அத. சோ அத ஓகே. கண்டிச்சாரு. அதே சமயம் கம்ருதுன்னு அதே மாரி தான் பண்ணிட்டு இருந்தான். எஃப்ஜே இல்ல பண்ணது அருண் என்னன்னா, அது சமூக எஃப்ஜே பண்ணது இல்ல பண்ணிட்டானா? நீங்க அந்த வீட்ல வேற யாருமே ரியாக்ட் பண்ணாம பார்வதி மட்டும் ரியாக்ட் பண்றீங்கன்னா, நீங்க சொல்றது ஓகே. அங்க ஏங்க இருக்க அந்த வீட்ல எல்லாரும் அதிகமா பண்றதே அவங்க ரியாக்ட் தாங்க. அதுக்கு வந்து நீங்க இது பண்ணிட்டு இருந்தா ஃபேஸ் என்னங்க ரியாக்ஷன் பண்றது? அதிகமா பண்றாங்க. அட்ரஸ் பண்ணா தான் அந்த பொண்ணு சேஞ்ச் ஆகும். இப்ப பண்றாங்க. அழுகுறத ம். பத்தி சேஞ்ச் எவ்வளவு பண்ணலையே. பிரசாத் பிரசாத் அதானே சொன்னார்ல. பிரச்சனையே. பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வீக் சொல்லி சேஞ்ச் பண்ணலையா பண்றாங்கல்ல. அவங்க? பிரசாத் ஃபர்ஸ்ட் ப்ரோ வீக் அட்ரஸ் சொன்னார்ல. பண்ணாரா இல்லைங்களா? அழுகுறத வந்து 4 தடவ போய் திருப்பி காமிச்சோம்னா, ஐயய்யோ! இது கேவலமா வெளிய போகுமேன்னு அந்த பொண்ணுக்கு என்னைக்கு தோணுதோ அத ஸ்டாப் பண்ணிட்டு, எப்ப தேவையோ ம். அதுக்கு மட்டும் அழுகும். சும்மா வந்து நீலிக்கனி மாரி அங்க போய் உட்காந்துருது. அருண் ஆனா என்ன ஊனா அழுகுறது. பிரச்சனைன்னா, அங்க லீடர் இல்ல இருக்கணும். அதான் பிரச்சனை. இல்ல நீங்க பிரசாந்த் ப்ரோ. ஒரு 2 ஃபர்ஸ்ட் வீக்கே வார்ன் பண்ணிட்டாரு பார்வதி. இல்ல அப்பவும் அவங்கள தொடர்ந்து விடுங்கங்க. பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க இல்லங்க இவரு சொல்றத விட்டுருங்க. இன்னொன்னு ம். ஹோஸ்டும் லீடர்ஷிப் எடுத்துக்கிறது இல்ல. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஹோஸ்ட் வந்து லீடர்ஷிப் எடுத்து கரெக்ட்டா நின்னு பேசுனார்னா, இங்க வந்து உண்மையாலுமே ஒவ்வொரு வாரமுமே எவ்ரி எவ்ரி சாட்டர்டே, சண்டேக்கு அப்புறம் இவங்களுடைய நடவடிக்கைகள்ல செம மாற்றத்த நம்மனால வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும். அவரே அத பண்ணல. அவருமே என்னன்னா, அது ஒரு ஜாபா தான் பண்றாரே தவிர, அவர் வந்து அத ரசிச்சு பண்ணல. அது ஒரு பெரிய பிரச்சனை. இங்க ஆக்சுவலா நம்ம ஆக்சுவல் பிரச்சனைய அட்ரஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம். ஆக்சுவல் பிரச்சனை கரெக்ட். விஜய் சேதுபதி. ஆக்சுவல் பிரச்சனை விஜய் சேதுபதி. ஏன்னா, அவரு ஷார்ப்பா வந்து இத ஜட்ஜ் பண்ணி, ஷார்ப்பா வந்து உட்கார்ந்து ஜட்ஜ்மென்ட்ஸ் பாஸ் பண்ணாரு அப்டின்னா, டிப்ளமேட்டிக்கா தான். ஷார்ப்பா பாஸ் பண்ணாருன்னா, இந்த கண்டஸ்டன்ட் அவ்வளவு பேருமே வாரத்துல இருந்தே அவன் வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இன்னொன்னு ஹி ஹாஸ் த பவர். எனக்கு எனக்கு தெரியுங்கிறத சொல்லணும் நானு. கண்டிப்பா இந்த ஷோவோட அப்பப்ப கோர்ஸ் கரெக்ஷன் பண்றதுக்கான பவர் விஜய் சேதுபதிட்ட இருக்கு. ஹி கேன் சே இது இப்டி இருக்குங்க, தப்பா இருக்கு. தண்ணி வரலையா? இதெல்லாம் தேவையில்ல.
ஏங்க இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. மாத்தி விடுங்க. அவனுங்கள விளையாட விடுங்க. கன்டென்ட் குடுங்க. ஏன்னா, ஏன் இத சொல்றேன்னா, விஜய் சேதுபதிக்கு கன்டென்ட் நாலேட்ஜ் இல்லாமல்லாம் இல்ல. அவ்வளோ படங்கள் நடிச்ச மனுஷன். அந்த ஆளுக்கு தெரியும். எந்த கன்டென்ட் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாதுன்னு நல்லாவே தெரியும். அப்போ இது இது எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, சேதுகிட்ட இருந்து இன்புட் எதுவும் போக மாட்டேது. அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போயிர்றாரு. அதனால லாலா தான் பேசுங்க. பிரசாந்த் ப்ரோ ஒரு ஹோ லாலா பேசுங்க. லாலா யா ஹோ லாலா பிரசாந்த் ப்ரோ லாலா பேசிருங்க. லாலா லாலா பேசுங்க. பேசுங்க. லாலா பேசுங்க. இன்னைக்கு ஓரளவு கேட்டாருன்னு எனக்கு தோணுதுங்க சார். பட் விஜயும் கேட்க மாட்டேங்கிறாரு. பிளஸ் பிரசாந்த் சார் சொல்ற மாதிரி தான் ஓரளவு அவரு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சார். அதுதான்மா. என்னன்னா, ஹோஸ்ட் அப்படின்னு பேர் வச்சாலே என்னன்னா, அவரு தான் ஹோஸ்ட் பண்றாரு. அதாவது அவங்க மொத்த பேர்த்துக்கும் பொறுப்பு அவருதான். அது தலைவர் வந்து என்னன்னா, அப்படி அத மறந்துட்டாரு அவரு. அவர் மறந்துட்டாருங்கிறது தான் இங்க இவ்வளவு இவங்க பேடா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு காரணம் அவருதான். அவரு இல்ல அவரு சொன்னாருல்ல சார், நான் டைரக்டர் சொல்றத தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு அவரே. அப்ப டைரக்டர் வந்து ஏதோ மொக்க படம் எடுத்த டைரக்டர்ன்னு நெனைக்கிறேன். எவன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு காலத்துல நெல்சன் எடுத்த படம் இது. இந்த பிக் பாஸ். பிரசாந்த் ஃபர்ஸ்ட் அண்ணா பிரவீன் பெனட் ஆக்சுவலா பிரசாந்த் அண்ணா நான் பிரவீன் என்ன பெனட் சொல்றேன்னா, இருங்க ஒரே ம். நிமிஷம் மாதவா, நான் என் பாயிண்ட் சொல்லிடுறேன். இல்ல சொல்லுங்க என்ன மம்தா. ஐயோ தேவா, இல்ல என் பாயிண்ட் என்னன்னா, இப்ப பார்வதி அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்றாங்க தெரியுமா, அதெல்லாம் ஒரு ம். குறும்படமா போட்டுட்டு அவங்கள மட்டும் உட்கார வச்சு பாருங்க, நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு காட்டிடணும். அப்புறம் ம். கம்ருதீன் வந்து எகிரி குதி அடிக்கிறாங்க இல்லைங்களா, அத ஒரு குறும்படமா காட்டணும். அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே அந்த மாதிரி சில பேருக்கு மட்டும் அவங்க என்ன பண்றாங்களோ அவங்களோட மைனஸ் காட்டிட்டு தான் புரிய வைக்கணும். ஏன்னா வாயில சொல்லி புரியல. இதுக்கு மேல ம். ஒரு மனுஷர் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த 2 வீக்ஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் இது எதுவுமே நான் சொல்லல. ஏன்னா அவர் வந்து ஏதோ அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. பட் இந்த வீக் வந்து அவர் நேத்து எபிசோட்ல கூட அவ்வளவு கிளியரா சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்களோ அது வெளியே அவரு ஹிண்ட்டும் குடுக்குறாரு, டைரக்டாவும் ம். சொல்றாரு. அது சொல்றாங்க தெரியுமா, கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், அப்ப கூட அவங்களுக்கு புரியல. அந்த மாதிரி தான் இருக்கு, இவங்களுக்கு புரியல. இல்ல அவரு விஜேஎஸ் வந்து ஓப்பனாவே நான் டைரக்டர் சொல்றது தான் பண்ண முடியுங்கிற மேட்டர சொல்லிட்டாருன்னா, அப்ப டைரக்டர் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, மங்குடியா இருக்காருன்னு அர்த்தம். ஸோ எனக்கு டைரக்டர் வந்து இன்னொரு விஷயம் மட்டும் கேட்கணும். இந்த கலைய பத்தி என்ன ஒரு ஐடியாவே அவன் அப்படி எனக்கு அவன் முதுகுல குத்துற டைப் மாரி தான் இருக்கான். ரொம்ப அவன் ஒரு அப்படியெல்லாம் வேல்யூவே இல்லைங்க. இல்லாத ஏங்க அவன் வந்திருக்கிறதே பர்சனாலிட்டி. என்ன தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு நைட் ஏதோ பொம்மை கிம்மைய புதைச்சுங்க. எவனா கிட்னி திருடிட்டு அப்படியே காம்பவுண்ட் எட்டி குதிச்சு போயிருவான்னு நெனைக்கிறேங்க. அவன் இப்பவே வந்து பில்லிசூனிய பொம்மை அப்பப்ப பொடி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிறான். மை ஏதோ கண்மை கண்மை கண் மை போட்டு சுத்தி எவனாவது கண்மை போட்டு சுத்தி பார்த்துருக்கீங்களா நீங்க? அவன் கண் ஓகே, ஃபுல்லா மை. ஓகே. அதாவது கண் பார்டர்ல போட்டா பரவாயில்லைங்க. கண்ணுக்கு மேலேயே பெயிண்ட் அடிச்ச மாரி கண்மை போட்டு சுத்துறவன் இவனத்தான் நான் பார்க்குறேன் முதல்ல. அவர் கண்ண எடுப்பா இந்த காட்டுறான்னா, வாரம் லிஸ்ட்ல அவன் வருவானா? இல்லங்க. அவன் நான் தான் சொல்றேங்க. எனக்கு தெரிஞ்சு சேதுக்கே ஏதோ பில்லி சூனியம் வச்சிருக்கான்னு நெனைக்கிறேன். ஏதோ சைலன்ட்டா ஏதோ ஒரு கிம்பரால கன்வே பண்ணிட்டான்னு நெனைக்கிறேன். எனக்கு என்ன நீ வெளிய எடுத்த, பொம்மை பண்ணி வச்சிருக்கிற, வச்சு பின்ன வச்சு குத்தி விட்டுருவேன் மகனே அப்டின்ட்டு. அதனால இவன் எப்படியோ தொலைஞ்சுட்டு போறான். வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சேதுவும், எப்படியோ அவன ஒரு 80, 70 நாள் இருந்துட்டு போறான் விடுங்க அப்படின்னு விட்டுட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவன் நடவடிக்கையே சரியில்ல. அவன எவனும் பார்க்கறது இல்ல. அப்பப்ப எங்கனா போய் அவன் எதுலயுமே பார்ட்டிசிபேஷனே இல்ல பாருங்க அவரு. அவன் அவன் யோசிச்சான், "டேய் இதெல்லாம் வேண்டாம்டா. எனக்கு கைத்தொழில் இருக்கு. நான் பில்லி சூனியம் பண்ணி பொழச்சுக்கிறேன்ட்டு" உள்ளயே அது ஏதோ பண்ணி அப்படியே ஓட்டிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நிறைய கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதியே ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் இருந்தது அங்க பாக்குறப்ப. நிறைய பேர் அருண் ப்ரோ, அதான் அருண் ப்ரோ. அது என்ன மிகப்பெரிய பிரச்சனையா எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி கமல் இல்ல சார்னா அது ஒரு பயம் இருக்கும். பேசுவோம். ஒரே ஒரு செகண்ட். லாலா பேசுங்க லாலா. ஆமா. நான் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு ஓடிர்றேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு காலைல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா இந்த வாரம் நாமினேஷன் வந்து கம்ருதீன், பாரு, வினோத், கலை, ஆரோரா தான் வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இந்த வாட்டி கண்டிப்பா கலையை தூக்கிடுவாங்க. அவன் வந்து முடியிறப்ப மக்களை வந்து முட்டாள்னு வேற சொல்லியிருக்கான். கண்டிப்பா அவனை தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்குலாம் அவனை விடமாட்டாங்க. லாலா, நீங்க இங்க தான் புரிஞ்சுக்கணும் லாலா. அவன் பில்லி சூனியம் பண்ணி தப்பிச்சுருவான். நீங்க வேணா பாருங்க. அடுத்த வாரம் அவன் தப்பிச்சுருவான். பாட்டுலே இருங்க. அவன் சாதாரண ஆள் கிடையாது அவன். இதுல என்னன்னா, நான் உண்மையாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இந்த அரோராலாம்
இந்த வாரம் பார்த்தோன்னே, ஐயோ! இந்த பொண்ணு ஏதோ உருப்படியா பண்ணி, நல்ல பேர் வாங்குன்னு பார்த்தா, என்ன அது வந்து வெளில வந்தா, இன்னும் சப்ஸ்கிரைபர் கூடிட்டானுங்க அவ்வளோதான். மத்தபடி இதே இருக்கிறதே கன்டின்யூ பண்ண வேண்டியதுதான். நான்லாம் உண்மையாலுமே என்ன பண்ண நெனச்சேன்னா, அந்த பொண்ணு வெளில வந்து ஒரு ஆக்ட்ரஸா மாறிரும். ஏதோ பெரிய லெவல்ல வந்து படமெல்லாம் நடிக்க போகுது. ஆர்ஆர்ஆர் ஃபேன் கிளப்ன்னு எல்லாம் வெளியில போர்டோட நிக்க போறானுங்கன்னு நெனச்சேன். அது எல்லாத்தையும் தூக்கி அந்த பொண்ணே அந்த தலையில மண்ண வாரி போட்டுக்கிச்சு. ஏன்னு எனக்கு சத்தியமா இதுவரைக்கும் எனக்கு புரியாதது தான். அதே மாரி இந்த பொண்ணு. அவ பேரு என்ன? அந்த கென்னி. கென்னியா? கென். அந்த பொண்ணு கதையெல்லாம் கெமி அவ்வளோ கெமி கெமி என்ன பேரோ? உள்ளயே வரமாட்டேங்குது. கெமி. அது அவ்வளவு கதையெல்லாம் சொல்லுச்சு. நல்லா இருந்தது. அதோட சரி. அந்த கதை சொன்னதோட முடிஞ்சது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் உருப்படியா எதுவுமே சரியா பண்ண மாரி எனக்கு தெரியல கண்ணுக்கு தெரிஞ்சு. பிரவீன்ராஜ் அதான் சொல்லுங்க. பிரவீன் ராஜா. அவனெல்லாம் எதுக்கு இருக்கானுங்க? அவனுக்கு பொதுவா நானும் போய் இருந்துக்கலாம். அவன மாத்திட்டு, இவருக்கு பொதுவா இவரு அப்டின்ட்டு நான் போனாவாது எதனா பண்ணிட்டு இருப்பேன் நானு. எனக்கு கேம் தெரியாது. ஆனா சத்தியமா அவன விட ஏதாவது நல்லா பண்ணுவேன் நானு. ஏன்னா, அவன் இங்க இருந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. நான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் கடைசி ஒரு நிமிஷம். என்னன்னா, இந்த வைல்ட் கார்ட் உள்ள போனதுலருந்து நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன் அந்த படத்த. ஏன்னா, இதுவரைக்கும் இந்த படம் வந்து பூரா மொக்க படமா ஓடிட்டு இருக்குது. அடல்ட் படமா ஓடிட்டு இருக்கு. வைல்ட் கார்ட் வந்து பிரஜினும் அவங்க ஒய்ஃபும் போறாங்க அப்டின்னா, நான் இப்பவே சொல்றேன். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சங்காட்டிக்கு சொல்றேன். அங்க வந்து வெடிகுண்டு வீசுவாங்க அப்டிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பிரஜின் ஒய்ஃபோ இல்ல அந்த மாரி ஏதோ ஒரு ஏன்னா எனக்கு நான் இப்பயே சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. பிரஜினும் அவங்க ஒய்ஃபும் உள்ள போனா 2 பேரும் சேர்ந்து வெடிகுண்டு தான் உள்ள வீசுவாய்ங்க. பாத்துட்டே இருக்கேன். டிமில் டிமில்னு தினமும் வெடிக்கும். அது சோ இதை வந்து நான் பாசிட்டிவா சொல்லல. அதையும் சொல்லிட்டேன். இதை வந்து பிரதீப் இது ஒரு மாரி ஒரு கிரே ஷேட்ல சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். 2 பக்கம் சொல்றேன்னு வச்சுக்கங்க. ஒருத்தர மட்டும் நான் சொல்லல. ஐ மீன் இவங்க நல்லவங்க. அதனால போய் வெடிகுண்டு வெடிக்கும்ன்னு நான் சொல்லல. ஆனா வெடிகுண்டு வெடிக்கும். அத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே. இது ஓகே. எல்லாம் பேசுங்க. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ அம்மா. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ சோ மச். பாய் பிரசாந்த். பாய் மம்தா. ஜாலியா பேசிட்டு இருங்க. பாய் பிரசாந்த் ப்ரோ. பாய் சார். பாய் விக்னேஸ்வரி. பாய் மலேசியாலர். பாய் லாலா மேடம். பாய். அதவா பாய் பாய். பாய் பாய் பாய். பாய்ண்ணே. யாரு? கேரி கிருஷ்ணன் எனக்கு பேசுங்க. நீங்க எனக்கு ரொம்ப ஒரு நாளா டவுட். இல்ல பேச வைங்க நான் வரேன். ப்ரோ ஆக்சுவலா வந்து இவங்க வியூவர்ஷிப்காக அடல்ட் கண்டென்ட் வந்து இவங்க நார்மலைஸ் பண்ற மாதிரி தோணுது ஆக்சுவலா இந்த ஷோ பார்க்கும்போது. இது வரைக்கும் இந்த சீசன்ல இது ஆக்சுவலா வந்து இன்னும் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணாது வந்து இவங்க வந்து வியூவர்ஷிப்காக ஆக்சுவலா இது மாதிரி பண்றாங்களா இல்ல ப்ராப்பரா ஒரு அட்ரஸ் பண்றதே இல்லை விஜய்ஸும். ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவர் ஷோ ஒழுங்கா பாக்குறாருன்னு தெரியல. ஆக்சுவலா நிறைய விஷயம் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும், முக்கியமான இதெல்லாம் அதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டாரு. லாலா இது பேசுங்க. எண்ட் ஆஃப் உங்களுக்கு த ஆன்சர் டே. சொல்லுங்க. ஒன் செகண்ட் மாதவன் அவர் கேட்டிருக்காரு கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் இது பண்ணுங்க. வேற யாராவது ஸ்பீக்கர் கூட சொல்லலாம். சொல்லுங்க. எஸ் எஸ் நான் யார் சொல்றேன். என்ன சொல்லுங்க தெரியுமா? மலைச்சாரன். சொல்லுங்க மலைச்சாரன். விஜய் அவரு வந்து விஜய் சேதுபதி போன வாரம் சொல்லிட்டாரு. ஒருத்தங்க கேட்பாங்க. அப்ப சொன்னாரு, நீங்க அந்த எபிசோட் பாத்தீங்களான்னு தெரியல. நாங்க வந்து ஏன் கண்டிக்கிறது எங்க நோக்கம் இல்ல. நானும் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள நல்வழிப்படுத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து அவரை அடிக்கிறோம்ல, அதுக்கு இன்டைரக்டா அவர் கொடுத்த ஹிண்ட் தான் அது. இங்க நான் டைரக்டர் சொல்றதான் பண்ண முடியும், நான் சுயமா யாரையும் கண்டிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் மறைமுகமா சோழியே சொல்லிட்டாரு நம்மளுக்கு. இதுக்கப்புறம் நம்ம அடிக்கணும்னா சேனலை தான் அடிக்கணும். அவர் அடிச்சு நோ யூஸ். வேணா அவர் ரிசைன் பண்ணிட்டு போலாம், எனக்கு டைரக்டர் சொல்றது பண்ண முடியலன்னு. அத வேணா அவர் பண்ணலாம். இல்ல ஆக்சுவலா கமல் சார் இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு ஓனர்ஷிப் இருந்த மாதிரி இருந்துச்சு ஷோல. அவங்க ஷோக்குள்ள இன்புட் கொடுப்பாங்க. இவரும் சில இதெல்லாம் வந்து அவரே அட்ரஸ் பண்ற மாதிரி நம்மளோட வியூவர்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனா இதுல வந்து ஆக்சுவலா இது எல்லாமே அவங்க ஷோ டைரக்டர் சொல்றத மட்டுமே பண்றதுக்கு நம்ம விஜய் அதுதாங்க. சேதுபதி இப்போ ஒரு டைரக்டர் கமல் சார் கொடுக்கற ரெஸ்பெக்ட் விஜிஎஸ் கொடுப்பாங்களா சொல்லுங்க? கொடுக்க மாட்டாங்க. கமல் சாருக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் விஜிஎஸ்க்கு இருக்காது. அவர் சொன்னாலுமே அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை எடுத்துப்பாங்க? கமல் சார் சொல்றது கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஒரு 50% எடுத்துப்பாங்க. இவரோட இமேஜ் டேமேஜ் ஆகுதுல, பெரிய டேமேஜ். எஸ் கேரி, இப்போ பாருங்க, கமல் சார் ஒரு லெஜெண்ட், ஓகேங்களா?
இவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு டைரக்டரே வந்துட்டு இல்ல நீ இது பண்ணக்கூடாதுன்னா இல்ல இல்ல இங்க தப்பு ஆகும்னு சொல்றதுக்கு அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது, அந்த கட்ஸும் இருந்தது. நான் விஜய் சேதுபதி சாருக்கு கட்ஸ் இல்லைன்னு சொல்லல இந்த விஷயத்துல. பட் என்னன்னா ஆஹ் இவரு ஸ்ட்ராங். இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு லெஜெண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? லெஜெண்ட் அண்ட் விஜய் சேதுபதி சார் இஸ் ஆல்சோ சக்சஸ்ஃபுல் பர்சன் தான். பட் என்னன்னா ஆஹ் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டஸ்டன்ட் வந்துட்டு வேரி ஆகுறாங்க. நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ட் இப்போ வந்து யாருமே வந்து எதுவுமே தெரியல. இப்ப உள்ள போனுங்கள நான் சொல்றேன், கண்டஸ்டன்ட் பத்தி மட்டும் தான் நான் பேசுறேங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல் ஆர் அடல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த டெக்கோரம் அவங்க மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஹோஸ்ட் வந்து இன்டைரக்டா ஒரு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஹோஸ்ட் இன்டைரக்டா சொல்றாங்க பேரு கெட்டு போயிடும். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? பேரு கெட்டு போயிடும். பாருங்க நீங்க இந்த ரியாலிட்டி ஷோல உங்களுக்காக நீங்க டெவலப் பண்ணிக்கலாம், உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கலான்ட்டு அவங்க அவ்வளவு கிளியரா சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட இதுவே என்ன சொல்றது, இவங்களோட வேலை போறாங்க. எல்லாம் பேசுங்க. அருண்குமார், அப்புறம் இல்ல எனக்கு லாலா, ஒரே ஒரு பாயிண்ட் பிரேமா. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் அப்புறம் நான் பேசட்டும். கேரி நீங்க சொன்னீங்கல்ல, ஆக்சுவலி என்னன்னா இங்க கமலஹாசன் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் உள்ள எடுத்திருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுலயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு கமலஹாசன் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களை அலோவ் பண்ணிருக்கவே மாட்டார்ல. சொல்லுங்க, பேசுறது கேக்குதா? கேக்குது. ஐ நல்லா திங்க் பை கேக்குது. திஸ் டைம் அப்படி இருந்திருந்தாலும் ரெட் கார்டு கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம்னு நினைக்கிறேன். லாலா ஏன்னா பேசுங்களா? நம்ம லாலா பேசி முடிச்சோன்னே பேசிடுவோம். லாலா பேசுங்க. ஆக்சுவலா மேம் வந்து 7வது சீசன்ல கமலஹாசனை வந்து நம்ம பயங்கரமா எல்லாருமே கழுவி ஊத்தணும். அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. 2வது விஜய் சேதுபதி வந்து டோட்டலா சண்டே எபிசோடு ஒரு 1/2 ஹவர், சாட்டர்டே எபிசோடு 1/2 ஹவர், சண்டே எபிசோடு 1/2 ஹவர் தான் வந்து பேசுறாரு. ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மொத்தமா பார்த்தா அரை மணி நேரம் தான். அவ்வளவுதான் பேசுறாப்படி. வேக வேகமா முடிக்கணும், டக்குன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம், ஒரு முனைப்பு அதுதான் இருக்குதே ஒழிய ஒரு மொத்தமா பொறுமையா விசாரிக்கணுங்கிற ஒரு எந்த இதுவுமே இல்லை. இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பிரவீன் ராஜ் பத்தி பேசினா பிரவீன் ராஜ் தான் இந்த வாரம் தலை கேப்டன் வந்து அவன் தான் இருக்கான். ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. கமலஹாசனை நம்ம எல்லாமே திட்டணும் 7வது சீசன்ல. மாயாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதுனால. இப்ப விஜய் சேதுபதியும் திட்டுறதா இருக்கு. யார் வந்தாலும் நம்ம திட்டுவோம் தான் போல. எப்படி சொல்றதுன்னா, இன்னொன்னு என்னன்னா, பார்வதியால, கம்ருதீன், வினோத்தாலலாம் ஓரளவு கண்டென்ட் வந்துட்டு இருக்கு கான்டென்ட். பட் அவங்களையே வந்து ரொம்ப கேவலப்படுத்தி, நான் பார்வதி சப்போர்ட் பண்றேன், ஓகே இல்லைன்னு சொல்ல. பட் அவங்களால ஓரளவாவது கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. அவங்களையே வச்சு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ற அப்படி விஜய் சேதுபதி. என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அவங்களால தான் ஓரளவு 2-3 வாரமா எபிசோடு நல்லா ஒரு பரபரப்பா ஆனதும் அதான். கான்டென்ட் வந்ததும் அவங்களால தான். நல்லதோ கெட்டதோ அவங்களால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்லை, லாஸ்ட் வீக் ஜெயில போட்டது பின்னாடி வீட்டுல வந்து இது பண்ணா ஆடல் பாடல், சும்மா மொக்க ஜோக்ஸு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அவங்க ஜெயில பேசுறது கூட ஓரளவு சுவாரஸ்யமா இருந்தது. இதுதான் என்னால சொல்ல முடியுது. நான் பார்வதி சப்போர்ட் தான் இல்லைன்னு சொல்லல. ஐயா அது உங்க இது. நாங்க அதெல்லாம் இது பண்ணலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே பார்வதி சப்போர்ட்டர் கெயின் ஆயிருவாங்க. இன்னும் ஒரு 1 வீக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கெயின் ஆயிருவாங்க. ஏன்னா இந்த ஷோ பார்க்கறதுக்கு வந்துட்டு அவ அநாயகா இருந்தாலும் அவ தான் ஒரு ரீசனாவும் கொண்டு வர்றாங்க. நாங்களே கேட்டோம். மித்தவங்க யாருமே இல்லையா? ஏன் பார்வதிய மட்டும் காமிச்சுக்கிறீங்க? ஏன் கமருதீன மட்டும் காமிக்கிறீங்க? ஏன் அவங்கள மட்டும் அடிக்கிறீங்க? எல்லாத்தையும் அடிச்சா தான் நம்ம குரோத் ஆவாங்க. இப்ப இவங்க அடிச்சாங்கல்ல. சபரி ஏன் ஏன் உங்கள பார்க்க முடியல? இதெல்லாம் சொல்லலாமே. அப்ப அவங்கலாம் குட் புக்லயே இருப்பாங்க. இவங்கலாம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? ஆக்சுவலி அருண் நீங்க பேசுங்க. நான் ஷார்ட் ஸ்பேஸ் தான் சொன்னேன். அப்படி நம்ம இது பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம். பேசுங்க அருண். இல்ல இல்ல, ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க நேர்ல வீக்கெண்ட் ஷோ போயிட்டு வந்தவங்க, ஆக்சுவலா விஜய் சேதுபதி ஷோ வந்து ஆக்சுவலா 3 hour ஷூட் தான் இருக்கும். 3 hour சாட்டர்டே சண்டே அதை எடிட் பண்ணி போறது தான் இவ்வளோ. ஆக்சுவலா அவர் நிறைய டைம் தராரு. இருக்க கண்டஸ்டன்ட் வந்து ஒழுங்கா பேச மாட்டாங்க. அவர் கடைசியா முடிக்கிறப்ப உட்காருங்க அதை மட்டும் எடிட்ல போட்டுடுறாங்க. அதனால நமக்கு தெரியுது ஆக்சுவலா கண்டஸ்டன்ட் தான் அந்த
அவர் ஓரளவுக்கு தான் சொல்லுவார். அதுக்கு மேல கண்டஸ்டன்ட் கொஞ்சமாச்சும் எடுத்து சொல்லணும். இன்னைக்கு பாருங்க அவ்ளோ டைம் குடுத்தாரு கமருதீன். என்ன பிரச்சனைன்றத எடுத்து சொல்லல. அவர கம்பேர் பண்ணா டூ அன் எக்ஸ்டென்ட் திவாகர் வந்து அவர் பண்ண தப்பெல்லாம் விட்டுட்டு, அவருக்கு எதிரா பண்ண தப்ப மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி கரெக்ட்டா காமிச்சாரு. அதுக்கப்புறமா தான் விஜய் சேதுபதி நீங்களும் தப்பு பண்ணீங்க அப்படின்ட்டு கானா வினோத் கிட்ட கானா வினோத்தையும் கண்டிச்சாரு, திவாகரையும் கண்டிச்சாரு. ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டஸ்டன்ட் வியன்னா கூட கரெக்டா எடுத்து வைக்கிறான். அந்த மாதிரி இருக்க கண்டஸ்டன்ட் எடுத்து பாயிண்ட் குடுத்தா தான் அந்த வீக்கெண்ட் பார்க்கறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். நடந்த விஷயத்தையும் அவங்க கரெக்ட்டா சொல்லலன்னா, அப்ப அதே விஜய் சேதுபதியே நீங்க கரெக்ட்டாவே சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் திரும்பவும் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா ஒரு மேல ஷோ நமக்கும் ஒரு மாரி இருக்கும். அவருக்கும் என்ன கண்டஸ்டன்ட் இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். ஆனா என்னன்னா, இனி என்ன இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னது இவ்வளவு பேசியாச்சு. இன்னுமே விஜய் சேதுபதி நெறைய பேசுனா மட்டும் தான், அவரோட இமேஜ் வேண்டாம். இந்த ஷோனால போகட்டும்னா, ஓகே ப்ராப்ளம் இல்ல. மக்கள் வந்து இன்னுமே அடிப்பாங்க. இப்ப நார்மலா ஒரு மூவில ஒரு இது டப்பிங் பேசினாரு. அதுக்கே மக்கள் வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னாங்க. அது கம்மி. பட் இது வந்து சீரியல் லெவல்ல வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே இந்த இது போகும்போது, விஜய் டிவி மூலியமா போகும்போது, அவர் மேல நெறைய கோபங்கள் வரும். அத வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த அட்ரஸ் பண்ணலைன்னா இந்த மாரி போய்க்கிட்டே தான் இருக்கும் இந்த ஷோ. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கேப்டன் வந்துட்டு பிரவீனு, நாமினேஷன் லிஸ்ட் லாலா சொன்னாங்க. இவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டு வந்துட்டு இன்னும் என்டர் ஆகல. அ ஆனா நம்ம சொன்ன அந்த 6 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அமித் பார்கவ், திவ்யா, வேற யாரு மம்தா? அமித் பார்கவ், இது பிரஜன் சாண்ட்ரா, பிரசின் அப்புறம் சாப்டர் 4. வந்துட்டு ம். 4, அப்புறம் வந்துட்டு விஜய் சோபனான்னு ஒருத்தர் அந்த விஜய் இருக்காங்க. சோபனா. எஸ். ஆ இன்னும் ஒருத்தரு அந்த பொண்ணு அது இது சொல்லிட்டீங்களா? திவ்யா. பாக்யலட்சுமி திவ்யா. பாக்கியலட்சுமி ஓகே. சொல்லிட்டேன். எஸ், திவ்யா எஸ், எஸ், திவ்யா எஸ். 1, விஜய் இது. சொல்லிட்டீங்க. அமித் பார்கவ் வந்து ஸ்ட்ராங்கா இந்த இதுல வந்துட்டு பார்கவ் வந்து ஸ்ட்ராங்கா வருவார்ன்னு எனக்கு ஃபீலிங். ஏன்னா, அவரு ம். பிக் பாஸ் கண்டம் அதுல வந்துட்டு வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்காரு. அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும். அதுவும் இல்லாம 3 வீக்ஸா பார்த்துட்டு உள்ள போறாரு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு, பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணணும்? மிச்சவங்கள எப்படி வந்துட்டு தூண்டி விடணும்? ஏன்னா, பார்வதிய தொட்டா அவருக்கு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. மிச்சவங்கள தூண்டி விடணும். பார்வதி கிட்ட அப்பப்போ வச்சுக்கிட்டாருன்னா, அவர் கேம் நல்லா போகும். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஆனா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் என்டர் ஆயிருப்பாங்கன்னு தோணுது. பார்ப்போம். ஒருத்தவங்க போடுவாங்கல்ல, அதேதான். எல்லாமே நம்ம பேசிட்டோம். நம்ம ஸ்பேஸ் இது போதும் வீக்கெண்ட்ல இந்த இந்த அளவுக்கு தான் என்னால முடியும். ஆ இல்ல, நம்ம இல்ல. பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். நாளைக்கு ஹேமாக்கா எல்லாமே பாத்துக்கலாமா முடிச்சாச்சு. ஹேமா? காலையில முடிச்சாச்சு. ஆனா, அந்த திவாகர் மட்டும் இந்த வாரம் ஓப்பன் ஆவான். ஏதாவது பண்ணட்டும்டா. எதுக்குமே சிக்க மாட்றா. கோமாளித்தனம் பண்ணிட்டு மறைச்சுக்கிறா தன்னோட தப்புகள. அதான் அக்கா அக்செப்ட் பண்ணிக்கவே நம்ம முடியல. அடிக்கணும். இந்த வாரம் நிஜமா கன்ஃபார்மா அவனை அடிக்கணும். சொல்றேன். நிஜமா கம்முனு சொல்றேன். ஒரு லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது எனக்கு. ஏன்னா கம்ருதீன் வந்துட்டு குட்டோ பேடோ செகண்டரி. பட் இந்த விஷயத்துல வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு இல்ல இவர் பண்றது தப்புன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து டாஸ்க் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளா இருந்து கம்ருதீன் சொல்ற ஒரே ரீசனுக்கோசரம் அகேன்ஸ்டா போனாங்க தெரியுமா? அது வந்து எனக்கு தெரியல எப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. இல்ல, மைண்ட் செட் எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. இல்ல. அதுகளுக்கு பயம் இருக்கும். நம்ம அந்த சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பயம் இருக்கும். ஏன்னா, அந்த சீசன்ல வந்து பயங்கரமா இன்னுமே வந்து ரெட் கார்ட் நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும். மாயா, பூர்ணிமா எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. எவ்வளோ க்ரீப்பி திங் அதான் குடுத்தது நெறைய இருக்கு. ஓகேயா? நல்லா அதனால வந்துட்டு வெளிய வந்து சொசைட்டிய ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசன் இருக்கு. பட் உமன் சேஃப்டிய எடுத்துட்டு, இவர் பண்ற அநாயிங் எனக்கு பிடிக்கல. பட் இந்த இத நாங்க எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுங்க வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே! என்னைய கல்யாணம் பண்ணிக்க வரேன்றா, கையில முத்தம் குடுக்குறாரு. இந்த மாரி அதெல்லாம் சொல்லியிருக்கலாமே. இந்த இது எங்களுக்கு பிடிக்கல. அத ஓப்பனா ஏன் சொல்லாம மாட்றாங்க? அது மட்டும் எனக்கு புரியல. மேபி இவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்குன்ற மாரி ஒரு பிம்பத்த உருவாக்கி வச்சிருக்காங்களா அந்த வீட்டுக்குள்ள? சப்போஸ் யாராவது ஒயில்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் போறவங்க, அந்த ஆள வந்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வைங்க. கோமாளித்தனத்த தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி வைங்க. கண்டிப்பா யாராவது இருப்பீங்க. யாராவது லிசன் பண்றவங்க வந்துட்டு, அந்த ஆள வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க. அக்கா கிளாப்ஸ்லாம் ம். வருதுக்கா. அதெல்லாம் பார்த்தா வயித்தெரிச்சல் ஆகுதுக்கா. அவன் ஏஞ்சி நின்ன உடனே இல்ல. எல்லாம் கத்துறானுங்கக்கா. அது அது எடிட்டிங்லயும் பண்ணலாம். நமக்கு ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல மாதவன். கோமாளித்தனத்த தான் ரசிக்கிறோம். சரி, இதே வந்துட்டு இவன் பண்ற மாரி வந்துட்டு சுத்தி இருக்க எல்லார்கிட்டயுமே வந்து ஆனா வெளியிலயும் என்ன பேர் இருக்கு? வாட்டர் மெலன வச்சுட்டு என்ன பண்ணான்? பொண்ணுங்கள கடிக்க சொல்லிட்டு, அத வந்துட்டு இதா பண்ணான். டாஸ்க் வச்சுக்கிட்டு அவன் வந்து கேவலமான ஒரு விஷயம் பண்றான். இது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிக்கலாம். டாஸ்க்ல வந்துட்டு எதுக்கு இவ்ளோ கேவலமா வந்துட்டு பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு? அப்ப பொண்ணுங்கள வந்துட்டு இப்ப சாப்பிட வைக்கணும். உன்கிட்ட ஃபோட்டோல வந்து நிக்கணும். அந்த வாட்டர் மெலன பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவன பார்த்து நெறைய பேருக்கு வாட்டர் மெலனே பிடிக்காம போது பாருங்களேன். இவன் பண்ற விஷயத்துக்கு இவன் கடுப்பாக போறாய்ங்க. சரி ஹேமாக்கா ஸ்பேஸ ஓகே. எண்ட் என் பண்ணுவோம். பண்ணுவோம்.